எந்த மந்திரியை பார்த்தாலும் எந்த அமைப்பில் இருக்கிறவன் பார்த்தாலும் லட்சக்கணக்கான கோடி லஞ்சம் வாங்கினான், கற்பழிக்கிறான், கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான். கம்யூனிஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஒரு தொண்டன் சாதாரண எவனாவது இதுல லஞ்சம் வாங்கியிருக்கான், கற்பழிச்சிருக்கிறான், கொள்ளையடிச்சிருக்கிறான்னு சொல்லி எங்கேயாவது செய்தி பார்க்க முடியுமா, காட்ட முடியுமா? வரலாறு விட்டு நம்ம சொல்ல முடியும். அப்படி புறம்போட்டு எடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் மார்க்சியத்தினுடைய இயக்கம். இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் இந்த நாட்டில் உருவாகலாம், நிலைக்காது. கடைசியில் நிலை நிற்பது எது? வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மார்க்சியம் தான் நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு சோசியலிச அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மாறாத ஒரு அமைப்பாக மார்க்சியம் தான் இந்த சமூகத்தில் நிலைச்சி நிற்கும், வழிகாட்டும். மாறாதது இந்த உலகத்தில் காரல் மார்க்ஸ் சொன்னது மாதிரி மாறாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மாறும், ஆனால் காலதாமதமாகும். இந்தியாவில் கம்யூனிசம் 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நூற்றாண்டை கடந்தாச்சு. அதற்கு சாட்சியத்தான் நூற்றாண்டு கடந்த ஒரு கம்யூனிச தலைவராக, ஒரு நேர்மையாளராக, எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இன்றைக்கும் தோழர் நல்லக்கண்ணையா நம்ம முன்னாடி இருக்கார். ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு, ஒரு கடல். அதை பற்றி ஒரே வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிட முடியாது. இதை பற்றி மட்டும் இல்லை, வேறு எந்த ஐடியாலஜி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் வீடியோ பண்ணுறோம். இந்த வன்னிவேலம்பட்டி கிராமம் மாதிரியே எங்கள் ஊரில் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புகள்லாம் இருக்குங்க, அதையும் நாட்டு நடப்பு சேனல்லேருந்து வந்து பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஊர் பற்றி ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப்புக்கும் டீட்டெயிலாக அனுப்புங்க. கண்டிப்பாக உங்கள் ஊருக்கும் வந்து அதை பற்றியும் நாங்கள் பதிவு பண்ணுறோம். நன்றி.